அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணை இன்னைக்கு எபிசோடில் வந்து நிலா வந்து என்ன பண்ணுறாங்க, கார்த்திகா வீட்டில் போய் கார்த்திகாவை பொண்ணு கேட்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தட்டெல்லாம் தட்டி விட்டு, நீ எப்படி என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரலாம், உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வீட்டுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கார்த்திகாவோட அம்மா வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை நிலா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சோழன் பாண்டியன் எல்லாருமே சொன்னாங்க அங்கே பொண்ணு கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணாங்க, அந்த பொண்ணெலாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி 2 பசங்களும் சொன்னாங்க. ஆனால் நிலா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணனுக்கு கார்த்திகாவை பிடிச்சவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து போய் சரி நிலா கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாண்டியனும் சோழனும் போனாங்க. அங்கே போய் பெரிய அவமானத்தை தான் பட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ண போகிறாரு நம்மளோட சேரன் அப்படிங்கிறதான். அவருக்கு தெரியாமல் தான் பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. அப்போ நிலாட்ட வந்து கேட்பாரு, ஏப்பா நீ போன, உனக்கு தான் அவமானம், நீ எங்கள் குடும்பத்துக்காக நீ வந்து இவ்வளோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து உனக்கு பாரு இவ்வளோ கஷ்டம்தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி நம்மளோட சோழன் வந்து அதாவது சேரன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அது பரவாயில்லண்ணா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, நீங்கள் இதையும் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, அதனால தான் நான் வந்து பொண்ணு கேட்டு போகலான்னு சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க அந்த டைமில். இப்போ கார்த்திகாவோட அம்மா வந்து ஓவராக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிலா வந்து அழகாக வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். இப்போ இது தெரிஞ்ச நடேசன் என்ன பண்ணுவார் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நடேசன் வந்து என் மருமகளை நீ அவமானப்படுத்தி அனுப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சண்டை போடுவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக அப்படி தான் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறதான். பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஐயனார் துணை ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்காங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. பசங்க 4 பேருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட நிலாவும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு அல்டிமேட் நம்மளோட நடேசன் தான். அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக தூள் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற முடிவில் அவங்க இருக்காங்க. இப்போ எவ்வளோ சீக்கிரத்தில் பொண்ணு வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. பொண்ணு வரல, அதெல்லாம் சீக்கிரமாக வராது, லேட்டாகும் அப்படிங்கிறது தான். இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா நிலா இங்கேயே இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்க நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பருங்க. ஐயனார் துணை அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஃபேவரெட்டு சீரியலாக மாறிட்டு வருதுங்க. இவ்வளோ ஷார்ட்டு பீரியட்லேயே வந்து இவ்வளோ ஃபேவரெட்டு சீரியலாக வந்தது எனக்கு தெரிஞ்சு ஐயனார் துணை தான். தூளாக பண்ணிகிட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய நம்ம எதிர்பார்க்குறோம், நிறைய கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நானுமே நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் மக்களே, சரிங்களா? சூப்பர், நல்லாயிருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சாட்டர்டே கூட எபிசோடு இருக்குது இல்லையா? சூப்பரில் நல்லா இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடு சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு ப்ரொமோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நடேசனோட ப்ரொமோ வர்றதுக்கு நிறைய